எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா, நம்ம இத்தன நாளா வந்து ஆடு பேசி பார்த்துருப்போம், எல்லாரும் பேசி பார்த்துருப்போம், மனுஷங்க கூட பேசி பார்த்துருப்போம். பட் ஒரு படம் பேசி இந்த படம் ஃபுல்லா பார்க்கறதுன்னா, அது இந்த படமா தான் இருக்கு. ஏன்னா, யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. பணம் மட்டும் தான் எந்தெந்த இடத்துல விளையாடுது, அத மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஓவராலா யாரும் இந்த இந்த படத்துல டயலாக் இல்லாத காரணம் அது ஒண்ணு தான். நிறைய இடத்துல டயலாக் பேசியிருக்கலாம். ஒரு 2, 3 இடத்துல டயலாக் பேசியிருந்தா, இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம பேசும் படம் நம்ம கமல் கமலஹாசன் ஒன்று படம் நடிச்சிருந்தார். அந்த படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். நம்ம அது வந்து வேற, இது வந்து வேற. காந்தி டாக்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமியும் நடித்த படம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற சொல்கிறான். 1987 கமல் அவர்களும் அமலா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. பேசும் படம் அப்படின்றது. பேசும் படம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. படம் மட்டும்தான் பேசும். படத்தில் நடிக்கிறவங்க வந்து யாரும் பேச மாட்டாங்க. அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கும் வந்து டைலாக்ஸ் அப்படின்றது இருக்காது. அந்த மாதிரி படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருக்குன்னா ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் மியூசிக் அப்படின்னு தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆன காந்தி டாக்ஸ் படத்தில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ப்ளஸ்னால் மியூசிக். ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் வந்து ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபுமே சரி ஒவ்வொரு சீனும் இது காமெடி சீனா, இது வந்து என்கேஜிங்கான சீனா, இல்லை கமர்ஷியல் சீனா, இல்லை ஒரு இன்டென்ஸான ஒரு சீனா, இல்லை எப்படி அப்படின்றத வந்து அந்த மியூசிக் தான் வந்து எடுத்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அட்டெம்ப்ட்டுக்கு வந்து இந்த இந்த காந்தி டாக்ஸ் படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னா வந்து கதை தான் வந்து ஹீரோ, வில்லன் வந்து சுச்சுவேஷன் தான் வில்லன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்னா என்னடா இது வாழ்க்கை அப்படின்றதா ரெண்டு பேருடைய கதையாக வந்து போகும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவர் வந்து படும் ஏழையாக வந்து நடிச்சிருப்பார். அவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மா இருப்பாங்க. அவர் சைட்லேருந்து ஒரு கதை ஒன்று மூவ் ஆகும். அப்புறம் அரவிந்த் சாமி அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், அவர் சைட்லேயும் ஒரு கதைன்றது மூவ் ஆகும். ஆனால் ரெண்டு பேருடைய பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். என்னடா இது வாழ்க்கை இது அப்படின்றது ரெண்டு பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து என்கேஜிங்காக இருக்கும். மற்றபடி படத்தில் வந்து அதித்தி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய சீன்ஸும் ரொம்ப அவங்க அவங்களோட ஆக்டிங்கே வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட படங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியுது. அவங்களோட கண்ணே வந்து சூப்பராக வந்து நடிக்குது. படத்துக்கு அவங்க வந்து ரொம்பவே வந்து மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கதையில் அதித்தி அப்படின்றவங்க இந்த கதையில் இல்லை அப்படின்னா இது என்ன மாதிரி கதையாக போயிருக்கும், என்ன மாதிரி பார்வையில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி தான். காரணம் ஏன்னா இந்த படம் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா முழுக்க மும்பை அந்த சுற்று வட்டாரத்தை நோக்கி தான் வந்து இந்த படம் வந்து நகர்ந்துட்டுருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு தமிழ் படம் தான், பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் முக்கியமான மூணு ரோல் யாருன்னா விஜய் சேதுபதி, அப்புறம் அரவிந்த் சாமி, அப்புறம் அதித்தி, இவங்களுடைய 3 ரோலு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கதை தான் ஹீரோ, வில்லன் வந்து சுச்சுவேஷன் தான் வில்லன். படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ. ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 10க்கு நான் ஒரு 5 தான் அப்படின்றத தருவேன். ஏன்னா அது நல்ல அட்டெம்ப்ட் தான். நான் அந்த அட்டெம்ப்ட்டை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. பட் இந்த மாதிரி அட்டெம்ப்ட்டில் வந்து 2 விஷயம் ஒன்று நடக்கும். ஒன்று வந்து சக்ஸஸ், இன்னொரு வந்து ஃபெயிலியர் அப்படின்றது. இது வந்து ஃபெயிலியருக்கும் சக்ஸஸ்க்கும் நடுப்பற அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரிவ்யூ பார்க்குறவங்க, யூடியூப் சேனல்ஸ்காரவங்க, உங்களுக்கும் எனக்கும் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லைனாலும் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க பார்ப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 5 அப்படின்றது தருவேன். அது மீறி வந்து இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள். 3 பேர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அரவிந்த் சாமி, அதுக்கப்புறமேட்டு விஜய் சேதுபதி, அப்புறம் அந்த ஹீரோயின் பேர் மறந்து போச்சு டக்குன்னு, அதித்தி. அந்த அதித்தி வந்து இவங்க 3 பேர் தான் படமே. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே எல்லாருமே நல்லா புரிய வச்சுறாங்க. இதில் ஒரு காமெடி ஆக்டர் ஒரு புதுசாக வந்து ஹிந்தியில் வந்து அவர் பெரிய காமெடி ஆக்டர் போல இருக்குது, நமக்கு தெரியல அந்தளவுக்கு. அவர் இந்த படத்தில் நினச்சிக்க அவருக்கு ஒரு ஆர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார், பிட் பாக்கெட் அடிச்சுட்டு இருப்பார், அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கப்புறமேட்டு அவர் தெரிஞ்சிருவார். விஜய் சேதுபதியும் அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர். வந்து நம்ம வானம் படம் பார்க்கும்போது நம்ம சிம்புவுக்கு வந்து ஒரு இக்கட்டான பண சூழ்நிலை ஒன்று வந்துடும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு பண சூழ்நிலை வந்துடும். அதனால் பணக்காரங்கிட்ட கொள்ளை அடிக்கலான்னு சொல்லிட்டு போவார். அங்கே போய் கொள்ளை அடித்தாரா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அவரோட பிரச்சனைகள்லாம் முடித்தாரா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா அவர் மியூசிக் மட்டும் இல்லைன்னா இந்த படம் உட்காந்து பார்த்துருக்க முடியுமான்னு தெரில, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி நம்ம அவார்டுக்கு அமுச்சு விட்டு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹிந்தியில் ட்ரை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அதான் பேசும் படம் வந்து டயலாக்கு அந்த இடத்துல அவசியமே இல்லை. அந்த சூழ்நிலையே அப்படி இருக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து சூழ்நிலாம் இருக்குது, ஆனால் பேசலை. அதுதான் இங்கே இந்த படத்தோட பெரிய மைனஸாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லோரும் பார்க்க முடியுமான்னு தெரில.
சில அந்த சினிமா லவர்ஸ் அந்த மாதிரி உட்காந்து பார்க்குறேன்னா இந்த படம் கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பேன். காந்தி டாக் படம் நல்லாவே இருக்குது. படத்துக்கு ஏற்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது. எல்லாமே மியூட்டில் தான் இருக்கும். இப்போ 2-3 மாண்டேஜ் சாங் இருக்குது. அங்கே மட்டும்தான் வாய்ஸ் வரும். மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் பேசியிருப்பார். இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா பணம் எப்படிலாம் பேசுது, ஒரு பணக்காரன்ட்ட பணம் எப்படி இருக்குது, ஒரு கீழே இருக்கவங்ககிட்ட பணம் எவ்வளோ அத்தியாவசியம், அது ரெண்டுமே காட்டிப்பாங்க. இப்போ மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பெரிய பில்டிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கூரையாக இருக்கும். அதை கான்செப்டில் வச்சு பணத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம அரவிந்த் சாமி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பணம் இருக்கும், பட் நிம்மதி இருக்காது. விஜய் சேதுபதி நிம்மதி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. இது இவங்களோட ஆர்க் இது தான். உள்ள இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடன் இருப்பான். இந்த திருடன் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் போய் பெரிய வீட்டில் போயிட்டு திருடிட்டு கொண்டு வரதா அவரோட வேலை. பட் அந்த இடத்துல வந்து அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதுலேருந்து மனசை திருந்தி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போயிடுவார். கடைசியில் வந்துட்டு அந்த லஞ்சம் கேட்டவனும் விஜய் சேதுபதிக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவார். அதித்தி ராவ் வந்துட்டு அவங்களோட விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது நல்லா இருந்தது. அதித்தி ராவ், அந்த விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, ஏஆர் ரஹ்மான் 4 ஹீரோஸும் அவசரமாக பட்டாங்க.